தமிழ் சினிமால தளபதி போலவே நடிகைகள்ல எப்பவும் எதிரும் புதிருமா இருக்கிறவங்க த்ரிஷா, நயன்தாரா. ஆரம்பத்துல ஒரு பேட்டியில த்ரிஷா பத்தி பேசின நயன்தாரா, அவங்க எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் இல்ல, ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன பிடிக்காது, அதனால எனக்கும் அவங்கள பிடிக்காதுன்னு ரொம்பவே ஓப்பனா பேசி சர்ச்சையை கிளப்பியிருந்தாங்க. இதனால த்ரிஷா நயன்தாரா இடையில ஆரம்பத்திலிருந்தே ஒரு மோதல் உருவாக ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளாவே தமிழ் சினிமால நயன்தாரா நம்பர் 1 இடத்துல லேடி சூப்பர் ஸ்டார் பொசிஷன்ல ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. ஆனா பொன்னியின் செல்வன் மூலமா கம்பேக் கொடுத்த த்ரிஷா, லியோ, விடாமுயற்சி, தக் லைஃப்னு இப்போ நயன்தாராக்கு செம்ம டஃப் கொடுத்துட்டு வராங்க. இதுக்கு போட்டியா நயன்தாரா, உன்கிட்ட நிறைய படங்கள் இருக்கலாம், ஆனா என்கிட்ட அழகான குடும்பம் இருக்குன்னு காட்டதான் இன்ஸ்டாகிராம்ல அடிக்கடி தன்னோட குடும்ப புகைப்படங்களை வெளியிட்டு வரதா சொல்லப்படுது. இன்னும் சொல்லப்போனா த்ரிஷாக்கு எதிரான தன்னோட வலிமையை காட்டதான் நயன்தாரா இன்ஸ்டாகிராமுக்கு வந்தாங்கன்னே சொல்றாங்க. அண்மையில ஹாங்காங்க்கு தன்னோட குடும்பத்தோட சுற்றுலா போன நயன்தாரா அதுல எடுத்துக்கிட்ட புகைப்படங்களை தொடர்ந்து இன்ஸ்டால வெளியிட்ட வண்ணமா இருந்தாங்க. இது மூலமா நாங்க எவ்வளவு ஜாலியா இருக்கோம் பாருங்கன்னு இந்த உலகத்துக்கு அவங்க சொல்ற மாதிரி அந்த புகைப்படங்கள் இருந்துச்சு. இந்த நிலையில இப்போ இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா த்ரிஷா ஒரு பதிவை வெளியிட்டு இருக்காங்க. அதுல உண்மையிலே சந்தோஷமா வாழ்றவங்க அதை வெளி உலகத்துக்கு காட்டணும்னு நினைக்கவே மாட்டாங்க, அப்படி இருந்தாதான் அது உண்மையான சந்தோஷம்னு தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில சொல்லியிருக்காங்க. இந்த பதிவை த்ரிஷா நயன்தாராக்காகவே போட்டிருக்கிறதா பலரும் சொல்லிட்டு வராங்க. இதை பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Oh, shit.